அனைவருக்கும் வணக்கம். நிக்கிதா எங்க போச்சு, நிக்கிதா எங்க போச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம்ல. இந்த சம்பவம் நடந்து 1 மாசம் ஆக போகுது. ஆனா இந்த நிக்கிதாவை கூப்பிட்டு யாருமே விசாரிக்கலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். பட் நேத்தி மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துல நிக்கிதாவும் அவங்க அம்மா சிவகாமியும் ஆஜராகி விசாரணைக்கு ஆஜராகி இருக்காங்க. அங்க விசாரணைக்கு வரப்ப கூட எத்தனை குடும்பத்தை அதை அழிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்களே நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஆனா அவ்வளவு சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மேனா மினிக்கு மாதிரி அப்படி அந்த நிக்கிதாவும் அவங்க அம்மாவும் அந்த சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகிருக்காங்க. அந்த வீடியோவை பாக்குறப்பவே வயிற்று எரியுது. இத்தனை குடும்பத்தை வீணாக்கிட்டு இதே பூரா இவ்வளவு திடகாத்திரமா இவ்வளவு இதுவா போகுது அப்படின்னு. ஆனா ரொம்ப சந்தோஷமா தான் போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன நினைச்சுக்கிச்சு அப்படின்னா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் விசாரணை அப்படிங்கிறது இந்த புதிய தலைமுறையில ஒரு பேட்டி கொடுத்தது இல்ல. அதாவது இது என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்க சொல்லிச்சோ அந்த கேள்வியை மட்டும் அவங்க கேட்டாங்க. அதுக்கு இது அப்படியே பதமா பதில் சொல்லிச்சு இல்ல. சோ அதே மாதிரி இங்க கேட்பாங்க, சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தது போல. ஆல்ரெடி நிக்கிதாவுக்கு ஒரு முறை சாட்சிகளா விசாரிப்பதற்காக மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் கூப்பிட்டாங்க. இது ஆஜராகல. பட் சிபிஐ தரப்புல இருந்து சம்மன் அனுப்பப்பட்டு தான் நேற்று சிபிஐ அலுவலகத்துல ஆஜராயிருக்கு. 3 மணி நேரத்துக்கு மேல 3.5 மணி நேரம் விசாரணை அப்படிங்கிறது போயிருக்கு. அதுல முதல் கட்டமா கொஞ்ச நேரம் வரைக்கும் நிக்கிதாவையும் அவங்க அம்மா சிவகாமியவும் ஒன்னா வச்சு சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை வெளியில அனுப்பிச்சுட்டு தனியா இந்த நிக்கிதா கிட்ட மட்டும் விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு. எதை மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு. 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிக்கிதாவை விட இந்த வழக்குல அது என்னத்துக்காக அங்க போச்சு, அந்த கோயில்ல என்ன நடந்தது, வீல் சேர் பிரச்சனை நடந்ததா, யாருக்கு எப்போ போன் பண்ணுச்சு, எல்லாமே சிபிஐக்கு நிக்கிதாவை விட ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். எதுவுமே தெரியாம எங்களுக்கு எதுவுமே தெரியலமா நிக்கிதா, நீ சொல்லுமா என்னமா நடந்தது அப்படின்னு சிபிஐ இந்த விசாரணை. எப்பொழுதுமே சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது அப்படி இருக்காது. சிபிஐக்கு முழுசா அந்த இதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்ல குற்றம் செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்கள விட அந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத சிபிஐ ஆல்ரெடி ஆதாரப்பூர்வமா எடுத்துட்டு தான் விசாரணை அப்படிங்கறதே தொடங்குவாங்க. சம்மன் அப்படிங்கறத இஷ்யூ பண்ணி கூப்பிடுவாங்க. சோ அந்த அடிப்படையில தான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இது வாயிலிருந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கறத வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிக்கிதாவை ஃபர்ஸ்ட் விசாரணைக்கே கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த நிக்கிதா இருக்குல்ல, அதோட மொபைல் கால் ஹிஸ்டரி எடுத்தாவே இது எந்த உயரதிகாரிக்கு கால் பண்ணுச்சு, அந்த உயரதிகாரி நம்பர் வச்சு அந்த உயரதிகாரி யாருக்கு கால் பண்ணார், அங்க இருந்து எப்படி திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வந்தது, அப்புறம் எப்படி இந்த டிஎஸ்பி இதுல உள்ள வந்தார் அப்படிங்கிற மொத்த செயின் அந்த லிங்கையுமே சிபிஐ இந்நேரம் எடுத்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் அந்த நிக்கிதா இருக்காங்கல்ல, அவங்க வாயாலேயே வாங்கணும்ல. நாளைக்கு நீதிமன்றம் போனா தேருக்கு எப்பொழுதுமே சிபிஐ விசாரணையில அவங்க விசாரணை நடத்துறப்போ எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆகும். சோ நிக்கிதா சொன்ன விஷயங்கள் தே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீதிமன்றத்துல காட்டுறதுக்கு இது ரொம்ப போதுமான ஒரு ஆதாரமா இருக்கும். அதுவும் நிக்கிதா வாயாலேயே சொல்லிச்சு அப்படின்னா போதுமானதா இருக்கும்ல. சோ அந்த அடிப்படையில தான் இந்த ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறது, இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு. முதற்கட்டமா எதை மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நகை எடுத்துட்டு போனீங்கல்ல, நகை அம்மா போட்டுட்டு போனாங்கல்ல, சோ எங்க கழட்டினீங்க? ஏன்னா இந்த நிக்கிதா தான் கார் ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கோயிலுக்கு ஜூன் 27ஆம் தேதி மடப்புறத்துல இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் வந்தாங்க. அங்கதான் இஷ்யூ, மறந்துருக்க மாட்டீங்க. சோ நீங்க ஸ்கேன் சென்டருக்கு போறேன்னு சொன்னீங்க, ஆனா போகல. போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வரலான்னு வந்தீங்க. எங்க வச்சு நகையை கழட்டினீங்க? காரை எந்த இடத்த நிறுத்தினீங்க? ஏன்னா என்ன அம்மாவா நகையை கழட்டிக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு உடம்பு முடியல, நீங்க தான் வண்டி டிரைவ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. சோ அப்படிங்கிறப்போ எந்த இடத்த காரை நிறுத்திட்டு நகையை கழட்டினீங்க? என்னென்ன நகை? தோடா, மூக்குத்தியா, இல்ல செயினா, இல்ல தாலி அந்த செயின்னு சொல்றீங்களா அந்த செயினா, இப்படிங்கிற விசாரணை எல்லாம் போயிருக்கும். இதுலயே நிக்கிதா ஆல்ரெடி முரண்பட்டு நிறைய விஷயங்கள், ஃபர்ஸ்ட் 10 பவுன் தாலி செயின் அப்படின்னு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் தோடு இருந்தது, அதுக்கப்புறம் 6.5 பவுன் தாலி செயின், அதுக்கப்புறம் தோடு மோதிரம் எல்லாம் சொல்லிச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். பட் இதெல்லாம் சிபிஐ அவங்க நிக்கிதா வாயிலிருந்து வாங்கணும்ல. சோ அத மாதிரி கேள்விகள் ஆரம்ப கட்டத்துல கேட்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி கார்ல எந்த இடத்த உங்களுடைய நகையை வச்சுட்டு போனீங்க, நீங்க எங்க அஜித் குமார் அந்த நபரை மீட் பண்ணீங்க, ஏன் அந்த நபரை குறிப்பிட்டு நீங்க கூப்பிட்டு அந்த கார் சாவியை கொடுத்து நீங்க அந்த காரை பார்க் பண்ண சொன்னீங்க, ஏன் உங்களுக்கு கார் பார்க் பண்ண தெரியாதா? நேத்தி சிபிஐ அலுவலகத்துல வந்தப்போ அங்க அந்த நிக்கிதா தாங்க காரை உள்ள பார்க் பண்ணி திரும்ப அதுதான் எடுத்துட்டு போகுது நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அந்த கோயில்ல ஏன் அந்த அஜித் குமாரை குறிப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துதா? அந்த கோயிலுக்கு நிக்கிதா வர்றது வழக்கமான விஷயமா, இல்ல முதல் முறை இப்பதான் வருதா, இல்ல இதுக்கு முன்னாடி பல முறை வந்திருக்கா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குல்ல. இப்போதான் முதல் முறை வருது அப்படின்னாவே அதுக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது நமக்கே எழுறப்போ சிபிஐக்கு எழாதா? சோ அத மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் அந்த கோயில்ல வந்து அஜித்குமாரை கூப்பிட்டு வச்சு விசாரணை அப்படிங்கிறது அந்த கோயில்ல நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடிய சில பேர்கள் கூட சேர்ந்து அங்கேயே வச்சு நீ எடுத்தியா இல்லையா அப்படின்னு விசாரிச்சாங்கல்ல. சோ அந்த இடத்த என்ன நடந்தது, யார் வந்து பேசுறாங்க, அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு நீங்க திருபுவனம் காவல் நிலையத்துக்கு வந்து போன் பண்ணீங்க, யாருக்கு போன் பண்ணீங்க, யாருகிட்ட பேசுனீங்க, யாருகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, எத்தனை மணிக்கு அந்த டைம்லைன் படி இதெல்லாம் எத்தனை மணிக்கு நடந்தது அப்படின்னு இத மாதிரி கேள்விகள் எல்லாமே நேற்று நிக்கிதா அவர்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கு. என்னப்பா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி தானே, இதுல என்ன இருக்கு, நிக்கிதா ஈஸியா பதில் சொல்லிடும் அப்படின்னா உண்மையா அதெல்லாம் நடந்துருந்தா நம்ம மனசுல இருக்கும், அப்படியே சொல்லிடுவோம். இந்த நேரம் இருக்குங்க, இந்த நேரத்துக்கு இங்க போனா இது நடந்தது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா பொய்யா ஒரு விஷயத்த சொல்றப்போ முதல் டைம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்கிறப்போ அந்த பதில் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதுவும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அவங்களுடைய கேள்விகள் அப்படிங்கிறது மாத்தி குழப்புற மாதிரி இருக்கும். பொய் சொல்றோம் அப்படின்னா போன டைம் என்ன பதில் சொன்னோம், இந்த டைம் என்ன பதில் சொல்றோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு ப்ராசஸ் பண்றதுக்குள்ள கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு பதட்டத்துல ஒரு பதட்டமான சூழலுக்கு வந்து அந்த குற்றவாளியை கொண்டு வந்து பதில சொல்ல வைக்கிறப்போ போன டைம் சொன்ன பதிலுக்கும் இந்த டைம் சொல்ற பதிலுக்கும் அந்த விடை அப்படிங்கிறது மாறும். சோ இப்படி கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வியா தான் இருக்கும். சிபிஐ கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது சிம்பிளான கேள்வியா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த கேள்விக்கான விடை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சிபிஐ வந்து அந்த கேள்வியவே கேட்பாங்க. சோ அப்படி நிகிதா அவர்கள்ட்ட விசாரணை அப்படிங்கிறத முடிச்சுட்டு நேற்று ஒரு 3.5 மணி நேரம் விசாரணை நடத்திட்டு இது சம்பந்தமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. திரும்ப கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப கூப்பிட்டு விசாரணைக்கு திரும்ப கூப்பிட்டு இப்ப நேற்று கேட்டாங்கல்ல அந்த கேள்வியெல்லாம் திரும்ப கேட்பாங்க. திரும்ப கேட்டு திரும்ப இந்த நிகிதா வந்து எதை மாதிரியான ஆன்சர் சொல்லுது, முதல் நாள் சொன்ன பதிலுக்கும் அடுத்த நாள் சொன்ன பதிலுக்கும் இத மாதிரியான மாறுபட்டு நிக்குது அப்படிங்கிற விஷயத்த சிபிஐ தரப்புல வந்து பதிவு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நேற்று நிக்கிதா வரப்போவே வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து அட்வொகேட் வச்சிருக்கோம்ல. சோ அந்த அட்வொகேட் கிட்ட வந்து இத மாதிரி நான் போனா என்ன பதில் சொல்லணும், இத மாதிரி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும், இத மாதிரி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும் அப்படின்லாம் ஒரு பெரிய ஒரு லிஸ்டே ஃபார்ம் பண்ணி இப்படி மைண்ட்ல வந்து ஏற்றி வச்சுட்டு வந்திருக்கோம். சோ நேத்தி அந்த அடிப்படையில சமாளிச்சு அப்படிலாம் அந்த பதில சொல்லியிருக்கணும் வைங்களேன். இப்போ வீட்டுக்கு போயிருக்கல, திரும்ப போய் அட்வொகேட் கிட்ட பேசும், நிறைய பேர்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும். இத மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க, நான் இத மாதிரி பதில்லாம் சொன்னேன், என்ன பண்றதுன்னு தெரியல, திரும்ப கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ திரும்ப வந்து அட்வொகேட்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இனிமே வந்து இப்படி கேட்டா இப்படி சொல்லுங்க, இப்படி கேட்டா அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ திரும்ப சிபிஐ இதெல்லாம் தெரிஞ்சே சிபிஐ வந்து திரும்ப கூப்பிட்டு விசாரிப்பாங்க. சோ திரும்ப விசாரணைக்கு நிகிதாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த உயர் அதிகாரி யார், நமக்கு இருக்கக்கூடிய 2 முக்கியமான கேள்வி இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா நிகிதாவுக்கு தெரிஞ்ச அந்த உயர் அதிகாரி யார், அந்த உயர் அதிகாரி எந்த உயர் அதிகாரிக்கு கால் பண்ணாரு, அந்த உயர் அதிகாரி இங்க திருபுவனத்துக்கு ஏன் கால் பண்ணாரு அப்படிங்கிற லிங்க் நமக்கு தெரிய வரணும். ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி அது. இன்னொரு விஷயம், இந்த நிகிதா வந்து உண்மையால அங்க நகை எடுத்துட்டு போச்சா, இந்த கோயிலுக்கு எப்பொழுதும் போறது தானா, இல்ல திட்டமிட்டு போயிட்டு அஜித்குமார் மேல ஏதாவது வன்மம் இருந்து அந்த கோயில் நிர்வாகத்துக்கும் இந்த நிகிதாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்து இந்த சம்பவமே திட்டமிட்டு நடந்ததா அப்படிங்கிற 2 கேள்விதான் இருக்கு. சோ அந்த 2 கேள்விக்கான விடை அப்படிங்கிறது இன்னும் 1 நாள் 2 நாள் சிபிஐ வந்து நிகிதாவை கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இந்த நிகிதாவுக்கும் இந்த திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இல்ல இந்த நிகிதாவுக்கும் திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சருக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் வெளியில வர வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். அதை சிபிஐ வந்து வெளியில கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புவோம், பொறுத்திருப்போம். இன்னைக்கே கூட திரும்ப வந்து சிபிஐ வந்து நிகிதாவை கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படின்னா ஒரு பிரேக்கிங் கூட நமக்கு கிடைக்கலாம். நகை எடுத்துட்டு போச்சா அப்படிங்கிறது, உண்மையாலும் அது நகை எடுத்துட்டு போச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த கோயிலுக்கு திட்டமிட்டு போச்சா, அதாவது வாடிக்கையா போற நிக்கிதா வந்து அன்னைக்கும் கோயிலுக்கு போச்சா, இல்ல திட்டமிட்டு இதுதான் முதல் முறை போச்சா, அந்த அஜித்குமாருக்கு போடப்பட்ட ஸ்கெட்சா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இது இல்லாம ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த உயர் அதிகாரி யார், அந்த உயர் அதிகாரிக்கு நெருக்கமான உயர் அதிகாரி யார், அவங்களுக்கும் இந்த நிக்கிதாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் விடை கிடைக்கும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வழக்கை இவ்வளவு நேர்மையா இவ்வளவு வேகமா கொண்டு போற சிபிஐக்கு நம்ம தரப்புல இருந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுப்போம். இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.